பொங்கலூர் மணிகண்டன். நான் ஒரு கேள்வி தனியார் சபையிலே பதில் சொல்றேன். அதாவது தர்மயுத்தம் நடத்தி அதிமுகவை பிளவுபடுத்தி சின்னத்தை முடக்கி சசிகலா அம்மையாரை வெளியேற்றியது யாருங்க? அப்ப எடப்பாடியார் சீல் இல்ல, செங்கோட்டையன் சீல் இல்ல, நீங்க ஐயா அம்மா அம்மா சின்னம்மா சின்னம்மா கதறீங்களே, சின்னம்மா வெளியேற்றது யாருங்க? அத சொல்லுங்க. தர்மத்தை நடத்தி இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக எதிராக ஓட்டு போட்டது யாருங்க? இல்ல நாங்க அது ஒண்ணு சொல்லல. அம்மா ஐயா என்ன பண்ணாங்க? கருத்துக்களை சொன்னது யார்? ஓபிஎஸ் எடப்பாடியாரா? நீங்க எப்படியா போய் சொல்லாதீங்க. நீங்க சின்னமா நீங்க கொஞ்சம் ரொம்ப காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. நான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்திலிருந்து பேசினா நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப பொய்யா அண்ணாடு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு எம்எல்ஏ இருந்தவங்க மனசாட்சியோட பேசுங்க. 2 முறை எம்எல்ஏ இருந்தீங்க. இல்ல ஓபிஎஸ் வந்து என்ன கோரிக்கை வச்சு பொங்கலூர் மணிகண்டன் தர்மயுத்தம் 1.0 2.1 நிறைய வந்துச்சு அதிமுகக்குள்ள. சின்னம்மா சின்னம்மான்னு கொந்தளிக்கிறீங்களே, அந்த சின்னம்மாவை நீக்கியது யார்? சின்னம்மாவை வீட்டு வேலைக்காரின்னு சொன்னது யார்? நீங்க சொல்லுங்க. கடந்து பொங்கலூர் மணிகண்டன் நீங்க உங்க பேசுற பொய் எல்லாம் யாரு நமக்கு நீங்க அது தெளிவுபட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் பொங்கலூர் மணிகண்டன், இதுல நான் எதற்காக இருக்கிறேன்னா நீங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் பொங்கலூர் மணிகண்டன் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. நீங்க பதிவு பண்ணி உங்க கேள்வியை முன் வச்சிட்டீங்க. இதுல என்ன சிக்கல் வந்துரும்னா, இப்ப உங்களுக்கான நேரம் போயிடும். அது ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களுக்கான பிரச்சனைன்னு. இப்ப நான் அடுத்த விருந்தினர் வருகிற போது செங்கோட்டையன் பிரச்சனை பேசப்படுறப்ப நீங்க அதுக்கு பதில் கொடுக்க முடியாத இடத்துல வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனைக்கு வந்துடலான்றேன். இதுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல புரிஞ்சு சார் புரிஞ்சாங்க. மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஆனா தனியார் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு 91 வந்து நெருக்கமான வழக்கம். அவரே கேட்டு பாருங்க. அண்ணன் தனியாருக்கு அறிவும் இல்லாதப்ப நான் மிக நெருக்கமான அறிமுகம். ஆனால் அவரை மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் இல்லை. அவரை மாதிரி அந்த தலைவரை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. யாருங்க சோதிச்சு பார்த்தது பொங்கலூர் மணிகண்டன்? அப்ப நீங்க நல்லா அறிவீங்க அவரோட உள்ள கிடக்கைய. அவர் வெளிப்படையா பேசல. தனியரசை விட நீங்க நன்கு அறிந்தவர். அவர் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. தயவு செய்து என்னை சோதித்து பார்க்காதீர்கள். நான் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தேன். 2 இப்ப பேசுகிற போது கூடுதலா சொல்றார், தோல்விக்கு காரணமான துரோகிகள் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் யார சொல்றாருன்னு நீங்க விளக்கம் கொடுங்களேன் சார். நீங்க செங்கோட்டையனுக்கு சில மனக்குமுறல் இருக்கிறது நியாயமானது, நான் ஆதரிச்சு பேசுறேன். ஆனால் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்வது நிச்சயமாக செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அல்ல. அப்படி அவர் சொல்லவே முடியாது. துரோகி பட்டியலுக்கு அவர் வரவே மாட்டார். எந்த காலத்திலும் அதிமுக சிதைவதை விரும்ப மாட்டார். அவர் மாதிரி அதிமுகவில் விசுவாசமிக்க தலைவர் யாருமே இருக்க முடியாது. ஆனா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அரசியல்வாதிகள் ரொம்ப நுணுக்கமாக அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க. நேற்று முழுவதும் செங்கோட்டையன் அவர்களோட பேச்சுதான் பேசப்படுகிறது, பேசு பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் வந்து இபிஎஸ் அவர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா, அம்மா அவர்களுக்கு பிறகு இறையருள்லாம் சொல்லி இன்றைக்கு துரோகிகள் எதிரிகள் வீழ்த்த பாக்குறாங்க அப்படின்லாம் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது யார குறிப்பிடும்னு திரு ஆர்பி உதயகுமாருக்கு தெரியாதா? அவர் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர். ஊடகங்கள் அதை எப்படி கேரி பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? அப்ப ஏன் இந்த வீடியோவை போடணும் இன்னைக்கு? அதுக்கான தேவை எங்க வந்தது? இல்ல ஒரு பதிவு போட்டு அதுக்கு திசை மாறும் அப்படிங்கிறது நம்முடைய யோகமா இருக்கலாங்க. ஆனா அவர் வந்து இது வழக்கு விஷயம் வந்து இல்லைங்களா, அதன் தீர்ப்பின் அடிப்படையில யாரெல்லாம் துரோகம் பண்றாங்க, யாரெல்லாம் வழக்கு போடுறாங்க, இது யாரெல்லாம் கட்சி சிதைக்க முயற்சிக்கிறாங்க என்பதன் அடிப்படையில் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் வழக்கு போடுறாரு. அதன் அடிப்படையில் பேசுறாங்க. அவரெல்லாம் பேச வேண்டாம் சார். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முக்கியத்துவம் வந்து பேச வேண்டியதே இல்ல. ஏன்னா அவரே தெளிவாக சொல்றேன். பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற பாயிண்ட்ன்றது
அப்படி யாருமே திரு செங்கோட்டையன் அவர்களை நினைக்க முடியாதுங்க. அவர் அப்படி பண்பட்டு கட்சிக்காகவே இருக்கிறார், எந்த இடத்திலும் திசை மாறாம இருக்கிறாரு. ஆர்பி உதயகுமார் சொன்னது வேறொருவரை, நம்ம செங்கோட்டையனை தான் சொல்லி இது கலக குரல்னு நீங்க கொண்டு வராதீங்கன்றது தானே அவரோட வாதமா இருக்கு. ஐயா, அவர் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற குழுவுடைய துணைத் தலைவர், மாநில பொறுப்பில் இருக்கிறார் உதயகுமார், முன்னாள் அமைச்சர். அவர் என்ன சொல்லணும், இருக்கிற யார் துரோகி யாருன்னு நீங்க பெயரை சொல்லி நாட்டு மக்களுக்கு உங்க தொண்டர்களுக்கு காட்டுங்க. நீங்க பொதுவா செங்கோட்டையனுடைய செய்தி நாளெல்லாம் விவாதத்தில் இருக்கிறது. இன்று கூட நல்ல வேலை நம்ம புதிய தலைமுறையில செங்கோட்டையனுடைய கருத்தை ஒட்டி நீங்க ஒரு தலைப்பை எடுத்து நம்ம விவாதிக்கிறது தான் தகுதியானது. புதிய தலைமுறைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, விஜயலையாவுக்கும் மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். ஆனா நீங்க இந்த எந்த இடத்துல இப்ப எங்க மணிகண்டனாலேயே செங்கோட்டையனை தாழ்த்தி கண்ணீர் குறைவாக பேச முடியல, உதயகுமாரால பெயரை சொல்லி பேச முடியல, செல்லூர் ராஜனால பெயரை சொல்லி தாழ்த்தி பேச முடியல. ஜெயக்குமார் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மாசற்ற ஒரு அரசியல்வாதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இணையாக நம்முடைய தலைமை நிர்வாகியாக செங்கோட்டையனை நாட்டு மக்கள் ஏற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். குற்றத்திற்கு இரையாகாதவர் தான் செங்கோட்டையன். அப்படி செங்கோட்டையனை நீங்க சோதனைக்கு இரையாக்கி இருக்கீங்கல்ல உங்க எடப்பாடியார். எப்படி நீ எப்படி சோதனையை கொடுத்துட்டீங்கன்னு கேக்குறாரு பொங்கலூர் மணிகண்டன். அப்படி ஒரு பண்பட்டவர், வெடிச்சு பேசாதவர் வெளியில சொல்றாரு, என்ன தயவு செய்து சோதித்து பார்க்காதீர்கள், என்ன பேச வைக்காதீங்கன்றாரு. தலைவர் நான் மீண்டும் சொல்றேன், அவருக்கு குமரல் இருந்தால், மனக்குறை இருந்தால் பொதுச் செயலாளர் நிச்சயமாக பேசியிருக்கிறார், பேசுவார். அதுல இடையில எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது சொல்ல வேண்டிய நியாயம் தான். சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தவறு இல்ல. அதை யாரும் நீங்க அண்ணன் தனியரசு அவர்கள் தெளிவான சொல்றீங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் போக்குகளை எல்லாம் நீங்க நன்கு அறிந்தவர். தலைமை எப்படி ஒரு அதிருப்தியை கையாளுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல. ஒரு விழாவை புறக்கணிக்கிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பெல்லாம் சந்திச்சு வெளிப்படையா பேசக்கூடியவர் நபர் அல்ல. ஆனா அவரே வாண்டடா எல்லா தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திப்புலையும் பதில சொல்றார், நான் உணர்வுகளை வெளிப்படுத்தினேன், புறக்கணிச்சேன் அப்படின்னு. நீங்க மறுநாள் மாலையில நிகழ்வு வரைக்கும் ஏன் விடணும்? ஒரு தொலைபேசியை போட்டு என்னப்பா உங்களுக்கு அதிருப்தின்னு பேசியிருந்தா முடிஞ்சிருக்குமே இந்நேரம். இல்ல சார், அவரு பொதுக்கூட்டத்திலே தெளிவுபடுத்திட்டாருங்க. அதாவது நான் பேசுறது அன்னைக்கு முடிஞ்சுட்டார். அதுக்கு முன்பான செய்தியாளர் சொல்லிட்டார், நான் பேசுறது அன்னைக்கு முடிஞ்சது, இனிமேல் நீ விரும்புற மாதிரி எந்த செய்தியா இருக்கு வரான்னு சொன்ன இல்லைங்களா? நான் அந்த மாதிரி எந்த செய்யணும் சொன்ன, அப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேல வேண்டியது இல்லைங்க. பொங்கலூர் மணிகண்டன் பார்வை சுருக்கமா சொல்லுங்க. நம்ம முடிவு இல்ல, இதுதான் துவக்கம். இப்ப இதுவரைக்கும் எடப்பாடி சந்தித்த எதிரியை விட இப்ப வர போற எதிர்ப்பு அல்லது எடப்பாடியை கட்டுப்படுத்த வலிமை பொங்கலூர் மணிகண்டன் இதுதான் முடிவு அப்படின்றாரு. நம்ம பேசலாம். துரைக்கண்ணா அவர்களும் முதல்